Hello students, இன்னைக்கு chapter 12 introduction to probability theoryல exercise 12.3ல 10 and 12 பார்க்க போறோம். ரொம்ப important sum டாமா. Given P of A is equal to 0.4 and P of A union B is equal to 0.7, find P of B. If A and B are mutually exclusive, A மற்றும் B ஒன்றை ஒன்று விலக்கிய நிகழ்ச்சிகள். செகண்ட் ஒன் வந்து A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள். A and B are independent events. Third one, P of A given B is equal to 0.4. Fourth one வந்து P of B given A is equal to 0.5. ஸோ மொத்தம் 4 கேள்வி கொடுத்துருக்கா. ஒவ்வொரு கேள்வியிலையும் அந்த P of B என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A மற்றும் B ஒன்றை ஒன்று விலக்கிய நிகழ்ச்சிகள், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காளோ அது ரெண்டுத்தையும் எழுதிட்டு கிவன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது P of B. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஒன்றை ஒன்று விலக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A இன்டர்செக்ஷன் B வந்து 0. நம்ம P of A யூனியன் B ஓட ஃபார்முலா என்ன? P of A plus P of B minus P of A intersection B யா? ஸோ A யூனியன் B கொடுத்துருக்கா 0.7. P of Aயும் கொடுத்துருக்கா. இன்டர்செக்ஷன் தான் நம்ம 0ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இல்லையா, ஒன்றை ஒன்று விலக்கிய நிகழ்ச்சிகள், அதனால் 0 தானே இன்டர்செக்ஷன் B. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் போடுறோம். 0.7 is equal to 0.4 plus P of B minus 0. ஸோ இந்த 0.4 இங்கிட்டு வரைச்சா சைன் சேஞ்ச் ஆகுமா? ஸோ 0.7 மைனஸ் 0.4 ஈக்குவல் டு P of B அப்படின்னா 0.3 அப்படின்னு கிடச்சிருது. ஸோ P of B கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். அதுலேயே A and B ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள். சார்பிலா நிகழ்ச்சிகள்னால் A இன்டர்செக்ஷன் Bயோட ஃபார்மில் வந்து P of A இன்ட்டு P of B அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் சார்பிலா நிகழ்ச்சிகள்னால் P of A இன்டர்செக்ஷன் B is equal to P of A into P of B. ஸோ நம்ம P of A யூனியன் B is equal to P of A plus P of B minus P of A intersection Bன்னு எழுதிடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் அந்த A இன்டர்செக்ஷன் Bக்கு பதிலாக P of A into P of Bன்னு போட்டுருவோம். ஏன்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறனால அந்த ஃபார்முலாவை போட்டுருவோம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காலோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வேல்யூஸ் என்ன கொடுத்துருந்தா? A யூனியன் Bனா 0.7 கொடுத்துருந்தா. இதுலேருந்து P of Bயை காமனாக எடுத்திங்கன்னா 1 minus P of A அப்படின்னு வந்துடும். P of Aயோட வேல்யூ 0.4, A யூனியன் Bங்கிறது 0.7 plus P of B into 1 minus 0.4. ஸோ இந்த 0.4 இங்கிட்டு வந்துடும். அப்போ 0.7 minus 0.4 ஈக்குவல் டு P of B இன்ட்டு அது 1 மைனஸ் பண்ணுறச்சு 0.6ன்னு கிடச்சிரும். அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது வந்து நம்ம செப்பரேட் பண்ணும்போது 0.3 டிவைடட் பை 0. அது மல்டிப்ளிகேஷன் இருக்கனால டிவைடில் வந்துடும். ஸோ 0.3 டிவைட் பை 0.6 இஸ் ஈக்குவல் டு P of B. ஸோ ஒரு டெசிமல் தள்ளி இருக்கனால நம்ம 10ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3/6 அப்படின்னு கிடைக்கும். 3/6ன்னா 1/2. therefore P of B வந்து 0.5 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. therefore P of Bங்கிறது 0.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B இதோட ரிசல்ட்டு கொடுத்துட்டு P of B என்னன்னு கேட்குறா. சரியா? ஸோ A given B அப்படின்னா P of A intersection B divided by P of B அதான் ஃபார்முலா. இன்னொன்று வந்து P of B given A வந்து 0.5ன்னு கொடுத்துட்டு அதுலேயும் P of B என்னன்னு கேட்குறா. சரியா? ஸோ P of A given B is equal to P of A intersection B divided by P of B. இந்த A intersection B இருக்குல்லடாமா, நம்ம A யூனியன் B ஃபார்முலா இருக்குல்ல, P of A யூனியன் B is equal to P of A plus P of B minus P of A intersection B இருக்கா. அந்த மைனஸ் P of A intersection B லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். இந்த அதாவது ரைட் சைடு இருக்க மைனஸ் P of A intersection B வந்து லெஃப்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த லெஃப்ட் சைடு இருக்க A யூனியன் B ரைட் சைடு போகிறச்ச மைனஸாக மாறிடும். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த P of B அது மாதிரி கிராஸ் பண்ணிடுறோம். இந்த இதுலேருந்து தான் இந்த A யூனியன் B அங்கிட்டு போகுது, அதனால் மைனஸ் ஆகிடுது. அங்கே மைனஸ் P of A intersection B இங்கிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது. சரியா? ஸோ A given B இது வந்து இங்கிட்டு கிராஸ் ஆகுது,
டினாமினேட்டர் வந்து லெஃப்ட் சைடு கிராஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப்பு கிடைக்கிது. ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து 0.4, பி ஆஃப் பி தெரியாது. ஏ யூனியன் பியோட ரிசல்ட்டு நமக்கு தெரியும் 0.7 டிவைடட் பை ஏ கிவன் பி கொடுத்துருக்கா கொஷினில் 0.4. ஸோ இந்த 0.4 கிராஸ் பண்ணிடலாம். ஸோ 0.4 இன்ட்டு பி ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஆஃப் பி மைனஸ் 0.3 அப்படின்னு இருக்கும். பி ஆஃப் பி மைனஸ் 0.3 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பி ஆஃப் பி இங்கிட்டு வரச்ச 0.4 பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் பி ப்ளஸ்ஸு 0.3. அந்த மைனஸ் 0.3 அங்கிட்டே வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா திரும்ப நம்ம அங்கிட்டு தான் கொண்டு போனோம். ஆனால் மிஸ்ஸு 2 ஸ்டெப்பு இங்கே கொண்டுட்டு வந்துட்டு இது அகெயின் கொண்டு போயிருக்கேன். நம்ம அதை அங்கிட்டே வச்சுருந்துருக்கலாம். ஸோ இதில் காமனாக வெளியில் எடுங்க. ஸோ பி ஆஃப் பி இன்ட்டு 0.4 மைனஸ் 1 ப்ளஸ் 0.3 ஈக்குவல் டு 0. ஸோ பி ஆஃப் பி 0.4 மைனஸ் 1னா மைனஸ் 0.6. இதை இப்போ திரும்ப அங்கிட்டு போகுது. ஸோ மைனஸ் 0.3. அதனால தான் அங்கிட்டே இருந்துக்கிட்டோம்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அங்கிட்டு போகிறச்ச நமக்கு டிவைடாக மாறிடும். ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.3 டிவைட் பை 0.6. ஸோ அந்த டெசிமலை பாயிண்ட்டை தூக்கிறதுக்காக 10 பண்ணுற. அப்போ 3/6 தேர்ஃபோர் 1/2. தேர்ஃபோர் பி ஆஃப் பிங்கிறது 0.5 1/2 ஆர் 0.5 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்த ஃபோர்த் ஒன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ பி கிவன் ஏயோட ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் ஏ. இந்த பி ஆஃப் ஏ எங்கிட்ட கிராஸ் ஆகுது. இந்த பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நம்ம என்ன எழுதலாம்? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதலாம். இந்த பி ஆஃப் பி கிவன் ஏ வந்து டினாமினேட்டரில் வந்துடுது. ஸோ பி ஆஃப் ஏயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.4 இன்ட்டு 0.4 ஈக்குவல் டு 0.4 ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது 0.7 டிவைடட் பை பி கிவன் ஏ நமக்கு தெரியும் 0.5 அப்படின்னு கொடுத்துருக்கா. அதை போட்டுருணும். ஸோ பி ஆஃப் பி இருக்குது. அந்த 0.4 மைனஸ் 0.7ங்கிறது மைனஸ் 0.3. ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. அந்த 0.4ஓட இந்த 0.5 மல்டிப்ளை ஆகுது. அப்போ 0.20 வரும். அதனால் 0.2ன்னு போட்டேன். மைனஸ் 0.3 ப்ளஸ் பி ஆஃப் பி அது அப்படியே தான் இருக்குது. ஸோ நமக்கு பி ஆஃப் பி வேணும். இந்த மைனஸ் 0.3 அங்கிட்டு போகிறச்ச ப்ளஸ்ஸாக மாறிடும். தேர்ஃபோர் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 12th ஒன் பாருங்கள். சப்போஸ் த சான்சஸ் ஆஃப் ஹிட்டிங் எ டார்கெட் by a person x is 3 times in 4 shots by y is 4 times in 5 shots and by z is 2 times in 3 shots. x is 3 times in 4 shots ன்னு சொல்லியிருக்காளே. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் x தான் கொடுத்துருக்கா. அது வந்து 3/4. சரியா? அதில் 4ல் 3 முறை சுடுறாங்க அப்படின்னு அர்த்தம். 4 தடவையில் 3 முறை. y is 4 times in 5 shotsன்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் y வந்து 4/5. அடுத்தது z பாருங்கள். z is 2 times in 3 shots. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் zங்கிறது 2/3. They fire simultaneously exactly one time. What is the probability that the target is damaged by exactly 2 hits? எக்ஸாக்ட்லி 2 hits. ஒரு இலக்கை குறிப்பார்த்து சுடும் பொழுது
4இல் 3 முறை எக்ஸும், அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸுங்கிறது 3/4. 5இல் 4 முறை ஒய்யும், அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய்ங்கிறது 4/5. 3இல் 2 முறை இசடும், அதனால தான் 2/3. ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் வந்து 2/3. சரியாக இலக்கை சுடுகின்றனர். மூவரும் அந்த இலக்கை சுடும் பொழுது சரியாக இருவர் மட்டுமே சுடுவதற்கான நிகழ்தகவு யாது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்றாமா. சரியா? ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய், ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் தெரிஞ்சிருச்சு. இது வந்து அவங்க ஷூட் பண்ணுறதுக்கான பாசிபிள் கொடுத்துருக்கா. அப்போ இம்பாசிபிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு. Probability of x bar is equal to 1 minus probability of x. So 1 minus 3/4. So cross பண்ணுறச்சா 4 minus 3/4. Therefore 1/4. So probability of x bar is equal to 1/4. அடுத்தது probability of y is equal to 4/5. அப்போ probability of y bar is equal to 1 minus probability of y. So 1 minus 4/5. So cross ஆகிறச்சா 5 minus 4/5. Therefore 1/5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் பார்ங்கிறது 1/5. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் 2/3 அப்படின்னு கொடுத்துருந்தா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட்ங்கிறது 2/3 அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட். ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட். ஸோ 1 minus 2/3. ஸோ கிராஸ் ஆகிறச்சு 3 minus 2/3. therefore 1/3. therefore ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு 1/3. இப்போ நமக்கு எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் தம் ஹிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கா. எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் தம் ஹிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கா. சரியாக இருவர் மட்டுமே சுடுவதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 ஹிட்ஸ், சரியாக இருவர் மட்டும் அப்படின்னா யாராவது 2 பேர் சுட்டிருப்பா, ஒருத்தர் சுட்டிருக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். சரியா? எல்லாத்தையும் இன்டர்செக்ஷனுக்குள்ளே போடுங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் இன்டர்செக்ஷன் இசட் பார். அப்போ எக்ஸும் ஒய்யும் சுட்டிருப்பா, இசட் வந்து சுடலை. சரியா? ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் பார் இன்டர்செக்ஷன் இசட். எக்ஸும் இசடும் சுட்டிருக்காங்க, ஒய் வந்து சுடலை. அடுத்தது எக்ஸு வந்து சுடலை, ஒய்யும் இசடும் சுட்டிருக்கா. சரியா? இவங்க வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்டாமா, இது சார்பிலா நிகழ்ச்சிகள்டாமா. அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் பார் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் பார் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் பார் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் அப்படின்னு போடுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பார் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட். ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு வந்து 3/4, ஒய் வந்து 4/5, இசட் பார்ங்கிறது 1/3. ஸோ அதெல்லாம் இங்கே போட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்ததில் ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸு ஒய் பார் இசட் பார்க்கணும். எக்ஸ் வந்து 3/4, ஒய் பார் வந்து 1/5, இசட் வந்து 2/3. ஸோ 3/4 இன்ட்டு 1/5 இன்ட்டு 2/3 ப்ளஸ் எக்ஸ் பார் ஒய் இசட் பார்க்கணும். எக்ஸ் பார் வந்து 1/4, ஒய்ங்கிறது 4/5, இசடுங்கிறது 2/3. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் காமனாக இருக்குது பாருங்கள். அப்போ டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். 4 5 are 20, 20 into 3 வந்து 60. ஸோ 60 போட்டுருங்க டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் 4 3s are 12 ப்ளஸ் 3 2s are 6 ப்ளஸ் 4 2s are 8. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறா 26/16 கிடைக்கும். ஸோ இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13/30. Therefore, probability of exactly 2 hits
சரியாக இருவர் மட்டுமே சுடுவதற்கான நிகழ்தகவு 13/30. 13 divided by 30. 13/30. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.